ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹா. திருப்பாவையிலே இன்றைய நாள்பாசுரம் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ. ஒரு அற்புதமான பாசுரம் இது. கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தம் அப்படின்னு. ஆனைச்சாத்தம் என்றால் ஒரு வலியன் குருவி என்பார்கள். அது மலையாள பிரதேசத்தில் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் அந்த பட்சியை பார்க்க கிடைக்கும். அதை பாரிஜாத பட்சி என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அது வலியன் குருவி என்று சொல்லுவார்கள். ஆனைச்சாத்தம் என்று அந்த பட்சிகளானது கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தம். கீசு கீசுன்னு பேசுகிறதான். அந்த கீசு கீசு என்ற வார்த்தை தமிழிலே இரட்டை கிடுவி என்போம். அப்படி என்றால் அது ஒன்று சொன்னால் கீசுன்னு சொன்னோம்னா அதுக்கு பொருள் கிடையாது. ஆனால் கீசு கீசுன்னு சொன்னால் அதுக்கு பொருள் உண்டு. அதுக்கு பேர் தான் இரட்டை கிளவின்னு பேர். அதனால் கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தம். அந்த ஆனைச்சாத்தம் பறவையானது கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ என்று எங்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னாட்டா ஒரே ஒரு பட்சி எங்கேயோ மூலையில் கூவியிருக்கும், நீ அதை நம்பி இங்கே வராத அப்படின்னு உள்ளே இருக்கிறவர் நினச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே அந்த பட்சியானது பேச ஆரம்பிச்சுடுத்து கலந்து பேசின பேச்சரவும். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். கலந்து பேசின பேச்சரவும். அந்த பாரியாத பட்சிகள் கலந்து உன்னோட ஒன்று பிரியமாக பேசிக்கிறதான். ஏன்னுட்டா விடிய போகிறது, அன்றைய நாள் பொழுதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்து பேசின பேச்சரவும். பேசின பேச்சரவும் சொல்கிறார்கள். அது என்ன, பட்சி பேசுமா என்ன? ஆமாம், பேசும். பட்சிகள் பேசும். எறும்பு கூட பேசும். ஏன்னுட்டா கேகை நாட்டு மன்னனான கைகேயியுடைய தகப்பனாருக்கு அந்த எறும்பு பேசக்கூடிய பாஷை புரியுமா? அந்த பட்சிகள் பேசக்கூடிய பாஷையை ஒரு முனிவர் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், உபதேசம் செய்திருக்கிறார். அந்த பட்சிகளுடைய பாஷை அந்த கேகய மன்னனுக்கு தெரியும். ஆனால் பட்சிகள் கலந்து பேசின பேச்சரவும். கலந்து என்றால் என்னென்னா ஒன்றோட ஒன்று அபிமானத்தோடு பேசுகிறது, வெறுன பேசலை. சாதாரணமாக ஏதோ கத்தித்து அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கலந்து, அதாவது ஒன்றோ ஒன்று உரையாடி அப்படிங்கிற வார்த்தை அந்த முக்கியம். கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அந்த மாதிரி கீசு கீசுன்னு அந்த ஆனைச்சாத்த பறவைகள் அந்த இடத்திலே கலந்து பேசுகின்றது. அது ஒரு பெரிய ஒரு அரவமாக இருக்கிறது. பேச்சரவம் கேட்டிலையோ. பேய்ப்பெண்ணே அப்படின்னு சொல்கிறேன். பேய்ப்பெண்ணே என்றால் என்ன? பேய் என்றால் தன் நிலை அறியாதவள் தான் பேய். பேயானது தன் நிலை அறியாது. அதாவது அது ஒரு மனுஷன் மாதிரி இருக்கும், ஆனால் அது நடந்துக்கிறது பிசாசு மாதிரி நடந்துக்கும். அதனால் பேய்ப்பெண்ணேன்னு சொல்கிறேன். அதாவது உள்ளே இருக்கிறவள் பகவத் ஸ்வரூபமும் அந்த பகவத் பக்தியை பற்றி நன்றாக தெரிந்தவள். முதல்ல சொன்னபோது புதிய பெண்ணை எழுப்பினாய், பிள்ளாய் எழுந்திராய் என்று சொன்னாள் முந்தின பாசுரத்திலே. இந்த பாசுரத்திலே பேய்ப்பெண்ணே என்று சொல்கிறாள். ஏனென்றால் இவள் தன்னிலை உணர்ந்தும் அதை அறியாது கிடக்கிறாள். அதனால் பேயை போல நடக்கிறாள் என்பதற்காக பேய்ப்பெண்ணே என்று வர்ணிக்கிறாள் ஆண்டாள். காசும் பிறப்பும் கலகலப்ப பேய்ப்பெண்ணே, நீ என்ன செய்ய வேண்டும்? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டலையோ. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. அதாவது காசுன்னு என்ன? இடையர்கள் அணியக்கூடிய ஆபரணம் ஆமைத்தாலி, அச்சுத்தாலி. அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு ரெண்டு ஆபரணங்கள் இடையர்கள் அணிவார்கள். அது ரெண்டு. காசும் பிறப்பு. காசு பிறப்பு என்று பேர். அச்சுத்தாலி ஆமைத்தாலி. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. அந்த கோபஸ்திரீகளானவள் காலையிலே வெண்ணெய் கடைந்து எடுக்கும் பொழுது, தயிரை கடைந்து எடுக்கும் பொழுது வெண்ணெய் மேலாக வரும். அப்பொழுது அவளுடைய அந்த அணிகலங்கள்லாம் சப்திக்கிறதாம். அந்த அணிகலங்களுடைய சப்தத்தை ஆண்டாள் காண்பிக்கிறாள். ஏனெனில்
அவர்களெல்லாம் செழிப்பாக செல்வச் சிறுமீர்கள் என்பது போல செல்வச் செழிப்பாக இருக்கக்கூடிய கோகுலம், அந்த செழிப்பிலே அவர்களுடைய அணிகலங்கள் ஆடுகின்றன, அது ஓசைப்படுத்துகின்றன. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து, கைபெயர்த்துன்னு கை ஓஞ்சின்னு அர்த்தம். கை அசதி அவர்களுக்கு எங்கிருந்து வரும்? அவ்வளவு வெண்ணெய் கடைய வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் அந்த அலுப்பு கிடையாது. கண்ணன் வந்து அவர்களுக்கு உதவி செய்வான். அன்று கண்ணன் வரவில்லை. அதனாலே இவர்களுக்கு அசதி வந்து விட்டது. கலகலப்ப கைபெயர்த்து, கலகலப்ப கைபெயர்த்துன்னு சொன்னோம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து அசதி கை அசந்து போய் அவர்கள் களைகிறார்கள். வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டடியோ. வாசன் அருங்குழல், வாசன் அருங்குழல்னு சொல்ல, வாசம்னாலும் நறுமணம்தான், நறு என்று சொன்னாலும் நறுமணம்தான். ஏன் 2 முறை சொல்கிறாள் என்றால் அவளுடைய அந்த முடியினுடைய ஏற்றத்தை சொல்லுவதற்காக வாசன் அருங்குழல் என்று அந்த பதத்தை 2 முறை உபயோகப்படுத்துகிறாள் ஆண்டாள். வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டலையோ. அந்த தயிரை இவர்கள் களைகிறார்கள். எப்படி பாட்டு பாடுறாளாம். அந்த கானமானது கண்ணனுடைய நாமத்தை இவர்கள் பாடுகிறார்கள். பாகவத்தில் அழகான வார்த்தை உண்டு. இவர்கள் பாடுகிற அந்த இடையர்கள் பாடுகிற அந்த நாமமானது, அந்த பகவன் நாமமானது வைகுந்தத்தையே போய் எட்டியதான். அவ்வளவு துணியோடு பாடுவார்களாம் காலை நேரத்தில். அதே மாதிரி வாசன் அருங்குழல் ஆட்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. அந்த மாதிரி எல்லாரும் இடையர்கள் அந்த தயிரை கடைந்து எடுக்கிறார்கள். ஒரு முறை கண்ணன் யசோதை தயிரை கடையிறா. அப்போ கிருஷ்ண பரமாத்மா பின்னால் வந்து முதுகு கட்டின்னு சொல்கிறானா. இவன் கண்ணன் வந்துட்டான்னு யசோதைக்கு தெரியும். சரி வந்தால் இந்த வெண்ணெயை தின்னாமல் விடமாட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை சொல்கிறாள் யசோதை கண்ணனிடம். கண்ணா பாரு, அந்த தயிரை நான் கடையும் பொழுது திரண்டு வருகிறது பார்த்தாயா, அது வெள்ளை பூதம். அந்த பூதம் உன்னை விளங்கிவிடும். அதனால் நீ கிட்டக்க வராதே, தள்ளி நில் என்று சொல்கிறாள். இவன் யசோதை கொஞ்சம் அசர்ந்த நேரம் பார்த்து அவள் என்ன செய்கிறான், கண்ண பரமாத்மா என்ன செய்கிறான், அந்த வெண்ணெயை அப்படியே அள்ளி தான் சாப்பிட்டுட்டு தாயாரிடம் சொன்னானாம். இதெல்லாம் கண்ணனுடைய லீலைகள். யசோதையிடம் சொல்கிறான், அம்மா நீ அந்த வெள்ளை பூதம் என்னை சாப்பிட்டுடும் சொன்ன இல்லையோ, அதனால் அதற்கு முன்னாலே அதை நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னானாம். அந்த மாதிரி கண்ணனுடைய லீலைகள் அற்புதம். வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டு. இந்த ஓசையை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காள். இவர்கள் வந்து தாமோதரன் முக்கலையோ, கண்ணனை வாங்கலையோ, தாமோதரனை வாங்கலையோ, வாசுதேவனை வாங்கலையோ அப்படின்னா ரோட்டில் சொல்லிட்டு போவாளாம். மோர் வாங்கலையோ, தயிர் வாங்கலையோ, நெய் வாங்கலையோன்னு என்று சொல்லி கொண்டு போக மாட்டார்களாம். அந்த மாதிரி அவர்கள் இளையர்கள் கண்ணனிடம் அபிமானம் கொண்டு இருந்தார்கள். வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. நாயக பெண் பிள்ளாய், நீ வந்து முதல்ல சொன்னேன் ஏன் பேய் பெண்ணே என்று சொன்னாள் என்றால், நீ நாயகமாக நடுநாயகமாக எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடியவள், எங்களுக்கு முன்னால் நின்று எங்களை அழைத்து கொண்டு போக வேண்டியவர்கள். நாயக பெண் பிள்ளாயாக இருக்கக்கூடிய நீ இந்த மாதிரி உறங்கி கிடக்கலாமா? கேசவன் நாராயணன் மூர்த்தி. நாராயணமூர்த்தி என்றால் அவன்தான் மூர்த்தி. நாராயணன் என்றால் சர்வ சுலபனாக எல்லோருக்கும் எளியவனாக இருப்பவன் நாராயணமூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன், அதாவது கேசவன் என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் சொல்லலாம். கேசி என்ற அசுரனை முடித்தவன் கண்ணன். அதே மாதிரி கேசவன் என்ற வார்த்தைக்கு அழகு உள்ளவன் கண்ணன். அதற்கு மேலாக தலைவன், கேசி என்றால் தலை என்று பொருள், அதை தலைவன் என்றும் சொல்லலாம். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. எனவே நான் எங்கள் வார்த்தையும் கேட்டுண்டு நீ மாட்டுக்கு இன்னும் எழுந்திருக்காமல் படுத்து கிடக்கிறாயே, கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். தேசம் உடையாய், தேசம் என்றால் தேஜஸ் என்று ஒரு வடமொழி திரிந்து வந்திருக்கிறது. தேசி என்றால் ஒளி மிகுந்த என்று அர்த்தம். தேசு உடையவள் நீ, தேசமுடையாய். தேசி என்றால் ராஜ்யம்னு சொல்லுவார்கள். இதை குலசேகர ஆழ்வார்க்கு இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது தேசமுடையனான குலசேகரனை சொல்லுவதாக சொல்லுவார்கள். தேசமுடையாய்
திரவேலோரம்பாவாய். இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும். ஆண்டாளுடைய வார்த்தைகள் எல்லாம் பொருள் பொதிந்தவை. நாம் சாதாரணமாக அதை பாடக்கூடாது, சாதாரணமாகவும் சொல்ல முடியாது. தேசமுடையாய் திரவேல் ஓர் எம்பாவாய்னு பாடக்கூடாது. திர என்று சொல்லி ஓலர் எம்பாவாய் என்று பாட வேண்டும். திற என்று சொல்லணும். திரவேல் அப்படின்னு பாடக்கூடாது. அது முக்கியமான விஷயம். திரவேல் என்று சொல்லக்கூடாது. திற ஓலர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அரிய போற்றி, எல்லாருக்கும் இறைவா போற்றி.